பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த வல்லமையின் வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய ஆண்டு நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற ஆண்டவர் கிருபை தருவாராக. என்னோடு கூட சேர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லி 2023ஆம் ஆண்டு இழந்து போன சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, இழந்து போன குடும்ப ஐக்கியம், இவைகள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் இந்த 2024வது ஆண்டிலே நிச்சயமாய் அவர் திரும்பி பெற்றுக்கொள்வதற்கு அவர் கிருபை தருவாராக. ஆமேன். அநேக குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து போயிருக்கிறது. கணவன் மனைவி பிரிந்து போயிருக்கிறாங்க, பெற்றோர் பிள்ளைகள் பிரிந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட உறவுகளை ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் அவர் மறுபடியும் சீர்படுத்த கிருபை தருவாராக. ஆமேன். நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் சங்கீதக்காரர் தாவீது ஆண்டவர் சமூகத்தில் போய் கேட்கிறார், ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா வேண்டாமா? ஆண்டவர்கிட்ட இந்த தாவீது கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, இது எனக்கு நடக்குமா நடக்காதா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அதற்கு ஆண்டவர் சொல்ற பதில், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அதாவது இந்த தாவீதும் அவனோடு கூட இருந்த 600 நபர்களும் ஆமேன் யுத்தத்திற்கு செல்லுகிறாங்க. அவங்க சிக்லாக்கில் குடியிருக்கிறாங்க. அவங்க யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வருவதற்குள்ளாக சிக்லாக்கு சிறைப்பிடிக்கப்படுகிறது, சிக்லாக்கு திருடப்படுகிறது. இந்த சிக்லாக்கில் உள்ளதான இவர்களுடைய மனைவி, பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் எல்லாமே திருடி கொண்டு போகிறார்கள் இந்த அமலேக்கியர்கள். இதை பார்த்து தாவீதும் அவனோடு கூட இருந்த 600 நபர்களும் சத்தமிட்டு கதறி தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 4வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் பிரச்சனையை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு உதவி செய்வதற்கு யாராகிலும் இருந்தால் நலமாக இருக்குமேன்னு சொல்லி சத்தம் போட்டு அழுது கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஐ மீன், இதுவரைக்கும் எனக்கு ஆதரவா இருந்தவங்க இப்ப ஆதரவா இல்லாம போயிட்டாங்க. எனக்கு அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டத்தின் மத்தியில் நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறேன். பிள்ளை பாக்கியம் இல்லாம இருக்கிறேன். என்னுடைய கணவன் ஒரு குடிகாரராக இருக்கிறான். பிள்ளைகள் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. பல இக்கட்டான சூழ்நிலைகள், கடன் பிரச்சனையில நாங்க மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். நாங்க வாழ்வதா சாகுவதா என்பது எங்களுக்கு தெரியலையே, புரியலையேன்னு சொல்லி பல கேள்விகளோடு குழப்பங்களோடு கூட இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தாவீதும் அவனோடு கூட இருந்த இந்த 600 நபர்களும் சத்தமிட்டு கதறி அழுதார்கள் என்று வாசித்தோமே. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் அதுவரையிலும் தாவீதோடு கூட இருந்த இந்த 600 நபர்களுமே தாவீதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்தார்கள். தாவீதோடு கூட ஐக்கியமா இருந்தார்கள். தாவீது எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாமே இந்த 600 நபர்களுமே போனாங்க. ஆனா ஒரு இழப்பு, ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும் பொழுது மனிதர்கள் இந்த தாவீதுக்கு விரோதமா எழும்புகிறத நம்ம பார்க்க முடியும். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதுவரையிலும் இந்த தாவீதோடு கூட இருந்த 600 நபர்கள் இப்ப ஒரு இழப்பு வந்த பிறகு, ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து, இனி ஒன்றுமே இல்லை அப்படின்ற அந்த நிலைமைக்கு வந்த பிறகு தாவீதுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஆதரவா இருந்தாங்களோ, இப்ப அந்த தாவீதுக்கு விரோதமா எல்லாருமே கல்லை எடுத்துட்டு நிக்கிறாங்க, இந்த தாவீதை கொலை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி. இதை பார்க்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலையும் இதே போலதான் இருக்கிறது. என்கிட்ட நல்லா பேசினவங்க இப்ப நல்லா பேச மாட்டேங்கிறாங்க, என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, எனக்கு விரோதமா எழும்புறாங்க, எனக்கு விரோதமா பழி சொற்கள் அவங்க சொல்றாங்க. பல காரணங்கள்.
எதிரான சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் மகளே. இழந்து போன அந்த நல்ல பெயர், அவன் நற்பெயர், உன்னுடைய நற்பெயருக்கு களங்கத்தை விளைவித்ததான தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாவற்றையுமே ஆண்டவர் மாற்றி திரும்பவும் அந்த பழைய நிலைமைக்கு உங்களை கொண்டு வருவார். திரும்பவும் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார். திரும்பவும் ஆண்டவர் நல்ல ஒரு சமாதானத்தை உங்களுக்கு அவர் நிச்சயமாய் அவர் தருவார். ஆமென். இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அவ்வளவுதான், என்னுடைய பெயர் கெட்டு போயிருச்சு, என்னை எல்லாருமே தவறா புரிந்து கொண்டாங்க. இல்லைங்க, நீங்க உண்மையை செய்திருக்கிறீங்க. நீங்க யாருக்கும் எந்த கெடுதலுமே செய்யல. நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க, நீங்க ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் நிச்சயமாய் மறுபடியும் உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழை அவர் ஏற்படுத்தி தருவார். நீங்க இருக்கிற இடத்துல, குடும்பத்துல உங்களை குறித்து அநேக சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை இந்த 2024ஆம் ஆண்டு அவர் நிச்சயமாய் ஏற்படுத்தி தருவார். ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்க, இந்த தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆமென். தன்னிடத்துல பலன் குறைந்து போக மட்டும் கதறி அழுதான். தன்னோடு கூட இருந்த நபர்களால் வேதனை அடைந்தான். மனிதர்கள் அது வரைக்கும் ஆதரவா இருந்தாங்க, இப்ப கல் எடுத்துட்டு நிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தருணத்துல அவனுக்கும் ஒரு இழப்பு தான், தாவீதுக்கும் இழப்பு தான். ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீதுக்கு விரோதமா எழும்புகிற போது தாவீதுக்கு இன்னும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் தாவீது செய்த ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். இதை பார்க்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த மனிதனையும் தேடி போக வேண்டாம், எந்த சொந்த மதத்தையும் குடும்பத்தையும் தேடி போக வேண்டாம். யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா, ஆறுதல் படுத்துவாங்களா, ஏதாவது கொடுப்பாங்களா? இல்ல, தேவ சமூகத்தை தேடி போங்க. தேவன் ஒருவரே எனக்கு பரிகாரியாக இருக்கிறார். தேவன் ஒருவரே எனக்கு தாய் தகப்பனாக இருக்கிறார். தேவன் ஒருவர் தான் என்னை சரியாக புரிந்து கொள்வார். தேவன் ஒருவரே என்னை சரியாக நடத்துவார், போஷிப்பார், பாதுகாப்பார். அவர் விட்டா எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்தை தேடி போங்க. ஆமென். நீங்க உங்களையே நீங்க என்ன பண்ணிக்கொள்ளுங்க, கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனிதர்கள் செய்வாங்க, அவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துக் கொள்ளுவாங்க. நோ, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நீங்க அவருக்குள்ளே உங்களை என்ன பண்ணிக்கொள்ளுங்க, திடப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க எழுந்ததை திரும்பவும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அநேகர் சொல்லுவாங்க, ஆனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க, நோக்கி பார்க்க மாட்டாங்க. இந்த தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டது உண்மைதான். ஆனா 8வது வசனத்தை பார்க்கும்போது தாவீது கர்த்தரை நோக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க வாயில சொல்றீங்க, நான் ஜெபிக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன். ஆனா அவங்களுடைய கண்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறதா? எதிரான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள், சண்டை, இப்படிப்பட்டதான இந்த நேரத்தில் உங்களுடைய கண்கள் இந்த உலகத்தை அல்ல, மனிதரை அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். அவ்வாறு இந்த தாவீது கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நான் இந்த தண்டை பின்தொடரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறார். இன்னைக்கு நீங்க பிரச்சனையான நேரத்தில், ஆமென், நீங்க கடந்து போகிற சூழ்நிலைகள் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். மனிதனுடைய ஆலோசனை அல்ல, தேவனுடைய ஆலோசனை. ஆண்டவரே இதை நான் செய்யலாமா, இங்க போகட்டுமா, இதை நான் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய ஆலோசனையை கேளுங்க. தேவ ஆலோசனையின்படி நீங்க ஒரு வாழ்க்கையை வாழுவீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் அவர் உங்களுக்கு போதிப்பார், அவர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். ஆமென். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரே. ஆகையினால நீங்க அவரை நோக்கி பார்க்க வேண்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஆமென் சொல்லுவீங்களா? எனவே இன்றைக்கு நீங்க எதையெல்லாம் இழந்து போனீங்களோ அவைகளை திரும்பவும் பெற்றுக்கொள்ள முதலாவது நீங்க செய்ய வேண்டியது, உங்களை ஆண்டவருக்குள்ளாக நீங்க என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும், திடப்படுத்திக் கொள்ள வேண்டும், தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் இருக்கிறார். ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, என்னத்தை சபைக்கு போய் என்ன செய்ய, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, அதை மட்டும் நீங்க செய்திடக்கூடாது. எனக்கு கர்த்தர் இருக்கிறார், தேவ சமூகம் இருக்கிறது, அவனுடைய வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தை என்னை காப்பாற்றும்,
அந்த வார்த்தை எனக்கு உதவி செய்யும், தேவ சமூகம் எனக்கு ஆறுதலை கொடுக்கும் சொல்லி தேவ சமூகத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, விட்டு விடாமல் இருங்க. கர்த்தர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள உங்களுக்கு அவர் உதவி செய்வார். ஆமென். இரண்டாவது, அவரை நோக்கி பார்க்க வேண்டும். திடப்படுத்தி கொண்ட நீங்கள் அவரை நோக்கி பார்க்கணும். வேற மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க, சூழ்நிலையை நோக்கி பார்க்காதீங்க, அடுத்தவங்களை பார்க்காதீங்க. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நோக்கி நீங்க ஓடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. தேவ ஆலோசனையை பாருங்க. ஆமென். தேவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே நீர் சொல்லுகிற பிரகாரமாக நான் செய்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்காக என்ன பண்ணுங்க, காத்துருங்க, பொறுமையா காத்துருங்க. அவர் நிச்சயமா உங்களோடு கூட அவர் பேசுவா. அவர் பேசுகிற தெய்வம். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் ஆலோசனை கேட்ட பிறகு ஆண்டவர் சொல்ல, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், எந்த மனிதனும் சொல்ல மாட்டான் அவ்வளவுதான் எல்லாமே போச்சு. உறவினர்கள் சொல்லுவாங்க அவ்வளவுதான் இனி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அநேக பெயர்களை வைப்பாங்க. இவன் ஒண்ணுமே இல்லாதவன், இவள் ஒரு மலடி அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். இது மீட்பின் ஆண்டு. எந்தெந்த காரியத்தை நினைத்து கலங்கி புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களோ, எதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, தேவ சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆண்டவரே, அப்பா உம்முடைய விருப்பம் ஆண்டவரே, அப்பா நாங்க உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, நான் முழுவதும் ஆண்டவரே என்னைய உம்முக்குள்ளாக திடப்படுத்தி வைத்திருக்கிறப்பா, எந்த மனிதனுடைய தயவும் இல்லை ஆண்டவரே, உம்முடைய தயவு தான் எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்க உங்களை என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்து இந்த ஆண்டு ஒரு மீட்பின் ஆண்டாக அவர் உங்களுக்கு மாற்ற உதவி செய்வாராக. ஆமேன். எனவே நீங்க வேலை பார்க்கிற இடமாக இருக்கலாம், ஆமேன், நீங்க படிக்கிற கல்லூரியாக இருக்கலாம், அல்லது நீங்க வீட்டில் இருந்து கொண்டு பார்க்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, குடும்பத்தை நினைத்து கலங்காதீங்க. உங்களுடைய கணவனை குறித்தோ, மனைவியை குறித்தோ, பிள்ளைகள் பெற்றோர்களை குறித்தோ, பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்தோ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய காரியத்தை அவர்களுடைய குடும்பத்தில் செய்ய அவர் விரும்புகிறார். எனவே நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்த வேண்டும். இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ளே எங்களை திடப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க மனிதனை நோக்கி அல்ல, மனிதனுடைய வார்த்தை அல்ல, எங்களுடைய சொந்தத்தை அல்ல, நண்பர்களை அல்ல, அப்பா உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க, உம்முடைய சமூகத்துல வந்து நாங்க பலனடைய, நாங்க எங்களை திடப்படுத்திக் கொள்ள நீங்க எங்களுக்கு உதவி செய்வதாகப்பா, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆமேன். ஆண்டவரே இதுவரையிலும் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரெல்லாம் மாறட்டப்பா. ஆண்டவரே பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கத்த தருவீராகப்பா. ஆண்டவரே கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க இயேசுவின் நாமத்தினால் நல்ல வேலை வாய்ப்பை கிடைத்து அவைகள் எல்லாம் அடைப்பதற்கு வேண்டிய கிருபைகளை நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிரிவினைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே இதுவரைக்கும் இழந்து போயிட்டேன், இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, ஆண்டவர் அவைகள் எல்லாமே திரும்பவும் சுதந்திரித்துக் கொள்ள, திரும்பவும் பெற்றுக்கொள்ள, தேவ சித்தத்தின்படி தேவனுடைய விருப்பத்தின்படி பெற்றுக்கொள்ள, சுதந்திரிக்க ஆண்டவர் உதவி செய்வீராகப்பா. உடைய கரத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையுமே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துவக்கம் முதல் முடிவு வரையிலும் நீர் இவர்களை ஆளுகை செய்வீராங்க, பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராங்க. இந்த ஆண்டு ஒரு மீட்பின் ஆண்டாய் மாற்றுவீராங்க. உடைய கரத்தில் தருகிறோம். ஆசீர்வாதத்தையும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே தெரிகிறதான இந்த மொபைல் எண்களுக்கு உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நீங்க எங்களை தொடர்பு கொண்டு அழைக்க நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.